நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்ஸில் என்னால் ஷைன் பண்ண முடியல. எனக்கு மெயின்ஸ் நல்லா வரும், ஆனாலும் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் கம்மிங் 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎம் பேட்ச். ஸோ ஒரே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் அதே சிலபஸில் படிக்கிற மாதிரி தான் இதனுடைய நேச்சராக இருக்குது. ஸோ என்னுடைய 2.0 வெர்ஷன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகைன் புதுசாக இதற்கான கிளாஸஸ், டெஸ்ட்டு, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய 25ஆம் தேதியிலேருந்து இதை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026-27 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎம் 2.0 சைமல்டேனியஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது. இது வந்து ஆஃப்லைன் நடக்கக்கூடிய டெஸ்ட் ப்ளஸ் ஆன்லைன்லையும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து இதில் வந்து இருக்க போது. 20 வாரம் வந்து நடக்க போகுது. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த மட்டும் இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து 23/6/2026, எக்ஸாம் டேட்டா 6/9/2026 வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. அதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்க போகிறீங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும். நமக்கு மெயின்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்ஸு ப்ரிலிம்ஸில் எதெல்லாம் ஓவர் கம் ஆகுதோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இந்தியன் பாலிட்டி வந்துடும், அப்புறம் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரு, இந்தியன் எக்கனாமிக், அப்புறம் தமிழ் சொசைட்டி, ஜியாகிரஃபி, என்வரன்மெண்ட் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே வரும். ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட் இதெல்லாமே அந்த பேப்பர் 1 பேப்பர் 2ங்கிறது மெயின்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் எல்லாமே 4 ரெகுலர் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ப்ரிலிம்ஸ் ரெகுலர் டெஸ்ட், 4 மெயின்ஸ் ரெகுலர் டெஸ்ட் ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இதில் ஒரு 10 வரும். அது போய் ஜியாகிரஃபி என்வரன்மெண்ட்டுக்கு 2 இருந்து இதுக்கு ஒரு 10 வரும். மொத்தம் 50 டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வித் புக் வித்தவுட் புக் 2 மோட்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வித் புக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மெயின்ஸோடைய செட் ஆஃப் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா வித் புக்கில் 15,000 + ஜிஎஸ்டி, ஓல்டு ஸ்டூடெண்டாக 12,000 + ஜிஎஸ்டி, வித்தவுட் புக்காக இருக்கும் பட்சத்தில் 10,000 + ஜிஎஸ்டி, 7,000 + ஜிஎஸ்டி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதோட மொதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய 25ஆம் தேதி நடக்க இருக்குது. 25ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சிலபஸில் சம் போர்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ இந்தியன் பாலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை 4 இதாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மொதல் போர்ஷன் வந்து மெயின்ஸுக்கு படித்து 150 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதே போர்ஷனை தான் அப்படியே ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 கொஸ்டின் அதுலேருந்து கேட்பாங்க, ஒரு 25 கொஸ்டின் ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் சேம் சிலபஸ் படிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி பார்க்குறப்ப அதே போல் பாலிட்டியில் அடுத்து இருக்கக்கூடிய சம் போர்ஷன்ஸ் அப்படியே அதே சிலபஸ்க்கு மெயின்ஸு, அதே சிலபஸ்க்கு ப்ரிலிம்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூடை மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி 4 நமக்கு யூனிட் டெஸ்ட் இல்லையா, 4 இதுக்கும் நமக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். என்டையர் பாலிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க, ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் மொதல் மார்க் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு உங்களுக்கு அடுத்து 250 மார்க் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே 250 மார்க் போயிடும். ப்ரிலிம்ஸ் அப்படியே உங்களுக்கு 150, அடுத்து அப்படியே 200 சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஷெடியூலோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ எடுத்துக்கோங்க. வரக்கூடிய 25ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு நீங்கள் தயாராகக்கூடிய மாணவர் வந்தீங்கன்னா தாராளமாக இதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகிடலாம், வரக்கூடிய மெயின்ஸு கிளியர் ஆகிடலாம். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.